விநாயகரோட யாருக்குமே தெரியாத உண்மையான 3 ஃபோட்டோக்கள். உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும்னா ஜெய் கணேசன்னு கமெண்ட் பண்ணிட்டுங்க. முதல் ஃபோட்டோவான இது பலரோட கருத்துப்படி உண்மையான ஃபோட்டோன்னு பல பேர் சொல்கிறாங்க. காரணம் இந்த ஃபோட்டோ பழங்காலத்திலே வரையப்பட்ட ஃபோட்டோவாம். இது யாரால் எப்போ வரையப்பட்டதுன்னு தெரியல, ஆனால் வரையப்பட்ட ஃபோட்டோ இதுதான். நம்ம இந்த ஃபோட்டோ இப்போ வரையில பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வரைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோட்டோ இப்போ ஒரு கோவிலில் ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. இதை யாருக்குமே தொடர்றதுக்கு அனுமதியே கிடையாது. நான் சொல்கிறது இந்த ஃபோட்டோ வரையப்பட்ட உண்மையான ஃபோட்டோவை. இதோட பல காப்பிகள் பல இடத்துல இருக்குது. ரெண்டாவது ஃபோட்டோ இதை பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ஒரு ஃபோட்டோஷாப் பண்ண மாதிரியே இல்லை எடிட் பண்ணுற மாதிரியே தெரியும். ஆனால் இந்த ஃபோட்டோ உண்மையாலுமே வரையப்பட்ட ஃபோட்டோ, அதாவது பழங்காலத்தில் வரையப்பட்ட ஃபோட்டோ. பலரோட கருத்துப்படி இதுதான் விநாயகரோட உண்மையான ஃபோட்டோன்னு சொன்னாலும் இந்த வரையப்பட்ட உண்மையான ஃபோட்டோ இப்போ எங்கே இருக்குது, என்ன ஆச்சு, யாரால் வரையப்பட்டதுன்னு எந்த தகவலுமே வரல. ஆனால் இந்த உண்மையான ஃபோட்டோவோட காப்பி ஏதோ ஒரு கோவிலில் இருக்குன்னு பல பேர் சொல்கிறாங்க. கடைசியாக மூணாவதான இந்த ஃபோட்டோவை பார்க்குறதுக்கே உண்மையாலுமே ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் பல பேர் இதுதான் விநாயகரோட ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் விநாயகர் ஒரு மனித உடம்போட யானையோட தலையில் இருப்பார். ஸோ அதே மாதிரியே மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஃபோட்டோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இதுதான் உண்மையான விநாயகர் ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனோட தலையை வெட்டிட்டு ஒரு யானையோட தலையை ஜாயின் பண்ணால் எந்த மாதிரி உருவம் இருக்குமோ, நம்ம எந்த மாதிரி ஒரு உருவத்தை சிந்திப்போமோ அதே மாதிரி தான் இந்த ஃபோட்டோ இருக்குது. அதன் காரணமாகவே தான் இதுதான் உண்மையான ஃபோட்டோன்னு பலர் சொல்கிறாங்க.